அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்மளோட உணவை என்ன சாப்பிடணும், என்ன பல்பொடியில் பல் விளக்கணும், மதியம் என்ன சாப்பிடணும், அந்த சாப்பாட்டில் என்னென்ன இருக்கணும், இது எல்லாத்தையும் யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விளம்பரங்கள் தான் அதை நிர்ணயிக்குது. அப்படிங்கிறதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப பேருக்கு இதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதே போல் நாம் எதையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதையெல்லாம் யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த விளம்பரமும் இந்த விளம்பரத்தை நடத்துகின்ற அந்த பொருளை உருவாக்குகின்ற மேலை நாட்டவர்கள் தான் நாம் என்னென்ன சாப்பிடணுன்றதை இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. நம்மளுடைய உணவில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம பல் விளக்குறோம். என்ன பர்பஸையை கொண்டு பல் விளக்கணுன்றத போட்டி போட்டுக்கிட்டு விளம்பரம் பண்ணி உங்களை அந்த கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்த வைக்கிறான். பல் பசை அந்த பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தக்குள்ள ஒரு துளி தான் அதில் ரொம்ப குறைந்த அளவு தான் வச்சு பல்ல விளக்கணும். அதுக்கு மேலே வச்சு பல்ல விளக்குனீங்கன்னா அல்சர் கண்டிப்பாக இருக்கும். ஆகையே நம்மளோட பாரம்பரியம் எதுன்னா அந்த வேப்பங்குச்சியில் வளர்க்குறது. இப்போ காலம் மாறினதுனால பல்பொடி இருக்குது. இம்காப்ஸில் பல்பொடின்னு அந்த இம்காப்ஸ்ன்ற பிராண்டில் பல்பொடி இருக்குது. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதே போல் மதிய உணவு நம்ம எதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிகப்பு நிற அந்த கவர்ச்சிகரமான அந்த சிவப்பு நிறத்தை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி உங்களை அதை சார்ந்த உணவுகளை சாப்பிட வச்சிடறான். அந்த சிவப்பு நிறம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சிகப்பு பவுடர் போட்ட அந்த கலர் பவுட்ரு. அது கேன்சரை உண்டாக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது. இப்போ நீங்கள் காலையில் உணவு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுதானியத்தில் ஒரு கூழ், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ். அதே போல் மதியத்தில் ஒரு பாரம்பரிய அரிசி, ஏதாவது ஒரு அரிசி, பாரம்பரிய அரிசி உங்களுக்கு உரம் போடாத அரிசி, அதை உணவில் சேர்த்துங்க. அதிக காசு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நிறைய சாப்பிட முடியாது, அளவு கம்மியாக தான் சாப்பிட முடியும். அதனால் அதை மதியம் எடுத்துங்க. இரவில் இட்லி, நீராவியில் வேக வைத்தது இட்லி, கஞ்சி, இது எல்லாமே எடுத்துங்க. இந்த வெளிநாட்டு